காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள செயின்ட் கோபியன் நிறுவனத்தை முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராமிடம் கேட்கலாம். ஸ்ரீராம், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. செயின்ட் கோபியன் நிறுவனத்தில் முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராமிடம் கேட்கலாம். ஸ்ரீராம், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்து இருக்கக்கூடிய செயின்ட் கோபியன் தொழிற்சாலை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழிற்சாலை இருக்கிறது. உலகம் தரம் வாய்ந்த கண்ணாடிகளை தயாரிக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள். தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் பல்வேறு தொழிற்சாலைகள் மற்றும் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டமான காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக கண்ணாடி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை என்பது இந்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த தொழிற்சாலையில் பார்வையிடுவதற்காகவும் அதே போன்று இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களிடம் குறைகளை கேட்டறிகிறார். இந்த தொழிற்சாலையிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு உயர்தர சிறிய கண்ணாடிகள் முதல் கார் மற்றும் பேருந்து உள்ளிட்ட பல்வேறு கனரக வாகனங்கள் முதல் தொழிற்சாலைகள் பயன்படுத்தப்படும் கண்ணாடிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த உற்பத்தியை எப்படி நடைபெறுகிறது, இந்த உற்பத்தி என்னவாறு தயாரிக்கப்படுகிறது, எந்தெந்த நாட்டுக்கு இந்த தொழிற்சாலை மூலம் கண்ணாடிகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்று அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் அதே போன்ற ஊழியர்களிடம் கேட்டறிகிறார். இதனை அடுத்து இங்கு இந்த பகுதியில் 3/4 மணி நேரம் நிறைவு பெற்ற பிறகு வரகடம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நிசான் தொழிற்சாலைக்கு செல்கிறார். நிசான் தொழிற்சாலைக்கு சென்று கார் உதிரி பாகங்கள் மற்றும் கார் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் சென்று அங்கு பார்வையிடுகிறார். அதே போன்று சிப்காட் அலுவலகம் இருக்கக்கூடிய வரகடம் பகுதி இருக்கிறது, அந்த பகுதியிலும் ஆய்வு மேற்கொள்கிறார். 2500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது, புதிய தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான ஏதுவான இடங்கள் இருக்கிறதா, இது போன்ற பல்வேறு கருத்துக்களை அதிகாரிகளிடம் கேட்டறிகிறார். 3 நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது ஸ்ரீபெரும்புதூர் அடுத்து இருக்கக்கூடிய செயின்ட் கோபியன் தொழிற்சாலைக்கு வந்திருக்கிறார். அவரை காண்பதற்காக ஏராளமான தொண்டர்களும் குவிந்திருப்பதன் காரணமாக 500க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.